ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் யாரும் புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்னு நோட்டிஃபிகேஷன் அப்போ நான் போடக்கூடிய புதிய வீடியோவும் வச்சு வேணும். சரி, வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ அதாவது இந்திய யூனியன் கவர்மெண்ட், அதாவது இந்திய ஒன்றியம்னாலே சில மக்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்திய நாடு தழுவிய ஒரு தேர்தல் திருவிழா அரங்கேறி தொடர்ந்து ஒரு 19ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் முதல் வாரம் 7 கட்டங்களாக நடக்க இருக்குது. இந்த 7 கட்டங்கள் நடத்தும் போது தான் சில சந்தேகங்கள்லாம் இருக்குன்னு சில எதிர்கட்சி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நம்ம அதுக்குள்ளலாம் போகக்கூடாது. ஏன்னா இது அவங்கவுங்க நடத்தக்கூடிய இது பார்த்திங்கன்னா இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு தன்னாட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கு தான் போயாகணும். அவங்க என்னன்னா நாடு முழுவதும் பயன்படுத்திட்டு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்தலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால தான் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் வாக்கு எண்ணிக்கை நடக்குது. ஏன்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதி வந்து புதிய அரசு பதவி எடுக்கணும். சரி, 17ஆம் தேதி ஜூன் மாதம் 19ஆம் தேதி முடியுது. அதற்குள்ள புதிய அரசு பதவி எடுக்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு விஷயம். சரி, விஷயத்துக்கு போவோம். வரன்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ 2 நாட்களுக்கு முன்பு ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ், ஒரு கால் வந்துச்சு. அதாவது ஒரு மொபைல் நம்பர்லேருந்து ஃபோன் நம்பர்லேருந்து அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லேண்ட்லைன் நம்பருக்கு வந்துச்சு. இந்த லேண்ட்லைன் நம்பர் எங்கே இருக்குதுன்னு ட்ரூ காலர் பார்த்தா இது வந்து ஒரு வடக்கத்திய, அதாவது நார்த் சைடு, அதாவது நார்த் இந்தியன் நார்த் இந்தியன் பதான்கோட்லேருந்து வந்ததாக அவர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது மொபைல் நம்பராக பார்த்தாங்க. அதை வந்து டீகோட் பண்ணி பார்க்கும்போது லேண்ட்லைன் நம்பர், அதாவது இருக்கக்கூடிய லேண்ட்லைன்னா தலைவலி நோக்கமாக வரக்கூடிய பழைய மொபைல் ஃபோனுவாங்க. அந்த முறை தான் இருக்குது. இதை விசாரித்து பார்த்தா ஒரு சொல்லப்பட்ட ஆட்களுக்கு தொடர்பு இருக்கிறதாக நிறைய பேர் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் என்ன தகவல் நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்த ஒரு நம்பரில் வரக்கூடிய அலைபேசியிலேருந்து வரக்கூடிய ஒரு அலைபேசியோட ஒரு ஃபோன் லேண்ட்லைன் நம்பர்பாங்க. அதாவது ஒரு ஃபோன்லேருந்து வரக்கூடிய ஒரு கால் என்ன ஒரு வரக்கூடிய ஒரு பேசக்கூடிய நம்பர் அழைப்பு வந்து என்ன வந்துச்சுன்னா அதை அழைப்படுத்த பார்த்தா, வணக்கம், நாங்கள் எலெக்ஷன் தலைமை தேர்தல் அலுவலகத்திலிருந்து கால் பண்ணுறோம். எந்த தேர்தல் அலுவலகம் எந்த மாநிலம் இருந்ததில்லை. வணக்கம், தேர்தல் அலுவலகத்திலிருந்து நாங்கள் கால் பண்ணுறோம். தஞ்சாவூரில் வரக்கூடிய என்னுடைய பாராளுமன்ற தொகுதி வந்து தஞ்சாவூரில் 19/4/2024 அன்று உங்கள் பகுதியில் தேர்தல் நடைபெறுகிறது. சரி, ஏன்னா 19/4/2024 தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 33, பாண்டிச்சேரி 40 தொகுதிகளுக்கான தேர்தல் ஒரே கட்டமாக முதல் கட்டமாக நடந்து எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய தாக்கம் எப்படி அழிச்சிருக்காங்கன்னா 19/4/2024 நடைபெறக்கூடிய தஞ்சாவூர் நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவீர்கள்? இதனுடைய ஆப்ஷன் திமுக, அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி. மாநில கட்சிகள் அப்படி இல்லை. மாநில கட்சி இருக்கா, தேசிய கட்சி இருக்கா? மாநில கட்சி என்றால் 1 எழுத்தும், தேசிய கட்சி என்றால் 2 எழுத்தும். சரி, அடுத்த அளவுக்கு போனால் 2 அடுத்துனா தேசிய கட்சி என்றால் 1, பிஜேபிக்கு என்றால் 1ஐயும், நீங்கள் வந்து காங்கிரஸ் என்றால் 2ஐயும், அல்லது மாநில கட்சியான திமுகவுக்கு என்றால் 1ஐயோ 3ஐயோ, அல்லது அதிமுகவுக்கு என்றால் 4ஐயாவுக்கு உங்களுடைய வாக்கை நீங்கள் யாருக்கு செலுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது ஓட்டு போடுற உரிமை ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக கடமை. அது அவன் ஆட்டான் போடுறான் போடாமல் இருப்பான். அது அடுத்த பிரச்சனை.
இது வந்து எப்பன்னா இந்த வாக்குச்சாவடி மையத்தில் போய் அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் இருந்து வாக்குப்பதிவில் ஒரு சில எத்தனை பேர் அதை வந்து நிற்கிறாங்க. அதில் உங்களுக்கு பிடித்த ஆட்கள் அதை ஆளுநர் கட்சி யாராவது இருக்கலாம், அதோட செலவுகள் இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணி அதற்கப்புறமாக ஓட்டு போட்டு வருவாங்க. ஓட்டு போடுறதுலேயே அந்த இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலகத்துக்கு மையத்துக்கு போய் வாக்குச்சாவடி அலுவலகத்துலேருந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க இருக்கக்கூடிய எந்த அறைக்கு நீங்கள் இருக்குதோ அந்த அறைக்கு போய் அந்த இருக்கக்கூடிய உங்களுடைய ஓட்டர் ஐடி அதாவது வாக்காளர் அட்டை காமிச்சு உங்களுடைய பொறுத்து இந்த பூத்தில் இந்த மையத்தில் இது இருக்குன்னு சொல்லி நம்ம வரிசை எல்லாம் படித்ததுக்கப்புறமா தேர்தல் அடுத்த தேர்தல் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்குச்சீட்டையும் அதனுடைய வாக்குச்சீட்டு கூடாது சாரி மை விட்டார். மை வச்சுட்டு அதற்கப்புறமா அவங்க மூன்றாவது பொடிங்க பிஓ தெரியுமாங்க, பிஓ 3 கொடுத்துட்டா அவங்க வாங்கிட்டு எண்ணிக்கை வைப்பாங்க. சரி, மூன்றாவது தேர்தல் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு உங்க இருக்கக்கூடிய இது வந்து நீங்கள் ஓட்டு போடுறதுக்கானதை வந்து அவங்க வந்து கட்டு போட்ட அந்த தேர்தல் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் போங்க. அதாவது இந்த அந்த பேலட் மிஷின்பாங்க. அந்த பேலட் மிஷினில் அவங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டை அவங்க பிடிச்ச ஆனணும்னா வாக்கு செலுத்துறதுக்கு அந்த இயந்திரம் தயாராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணீங்க, சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் அந்த வாக்குச்சீட்டில் போய் மலைப்புறமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் எத்தனை பேர் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த தொகுதியில் எத்தனை பேர் நிற்கிறாங்க, ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா, இப்போ 13 பேர் இருந்தாங்க,